இன்றைக்கி எப்படியாவது வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயிலேருந்து உருக்கி நெய்யாக்கணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி பால் வாங்குறதுல ஆடையை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த ஆடையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஐஸ் கட்டியும் ஐஸ் வாட்டரும் சேர்த்து போட்டு நம்ம அடித்து எடுக்கும்போது சீக்கிரமாக வெண்ணெய் திரண்டு வந்துடும். ஒரு வழியாக வெண்ணெயை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெய்யை காய்ச்சணும். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே எண்ணெய் பிசுக்காக வந்திருக்கும். இதை நான் சுடுதண்ணியில் லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் பாத்திரம் விளக்குறதுக்கு போடுவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெய்யை ஒரு சைடு காய்ச்சி எடுத்தாச்சு. லஞ்ச் வேலையும் ஆரம்பிச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த நெய்யில் தான் நெய்ச்சோறு பண்ண போகிறேன். நெய்ச்சோறுக்கு காம்பினேஷனாக காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியிருந்தேன். வீடே கமகமன் மணக்கிறதோட நெய்ச்சோறும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 காம்பினேஷனுக்குமே சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி வேணும்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.